distinguish between first question பார்க்க போறோம் weather and climate. இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். முதல்ல சிம்பிளா பேசிக்கா இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். வெதர்னா வானிலைன்னு சொல்லுவாங்களா, வெதர் ரிப்போர்ட்னு தான் டெய்லி சொல்லுவாங்க. நம்ம டெய்லி நியூஸ் பார்க்கும்போது வெதர் ரிப்போர்ட்னு தான் சொல்லுவாங்க, கிளைமேட் ரிப்போர்ட்னு சொல்ல மாட்டாங்க. வெதர் ரிப்போர்ட்னா நமக்கு வானிலை அறிக்கை தமிழ்ல. கிளைமேட்னா என்னன்னா காலநிலை, அதாவது ரொம்ப காலம், அதாவது நிறைய வருஷத்துக்கு கணக்கு பண்ணி சொல்றது கிளைமேட். டெய்லி அதை கணக்கு பண்ணி சொல்றது இல்ல சில நாட்களை கணக்கு பண்ணி சொல்றது வந்து வெதர். வெதர்னா நாட்கள் அளவுல, கிளைமேட்னா வருஷ கணக்குல. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன பேசிக்கை வச்சு இந்த 3 பாயிண்ட்டுமே எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து உங்க புக்ல பேஜ் நம்பர் 98, 99ல தான் இருக்கு. வெதர், கிளைமேட், இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம சில பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஈஸி, டெய்லி நம்ம பாக்குறது தான். இது எதெல்லாம் புக்ல இருக்கணும் நான் சொல்லிடுறேன். வெதர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிளைமேட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்டும் டைரக்டா புக்ல இருக்கு. ரிமைனிங்லாம் நம்ம இந்த பாயிண்ட் வச்சு எழுதிடலாம். வெதர். வெதர் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் அ பிளேஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்ல, பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர்னா நம்மளுக்கு தெரியும் ஏர் இருக்கிறது, அதனுடைய நிலை எப்படி இருக்கோ அதுதான் வெதர். Climate. Climate is the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30 to 35 years. இங்கேயும் ஒரு லொகேஷன் தான், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம். ஆனா அதனுடைய காலம் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டைம் கிடையாது. பீரியட் ஆஃப் 30 to 35 இயர்ஸ், 30ல இருந்து 35 வருஷ கணக்கு எடுத்து அதுல உள்ள டெய்லி அண்ட் சீசனல், சீசனல்னா காலங்கள், இப்ப சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படிலாம் சொல்றோம்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து அதை அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அக்யூமுலேட்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த இடத்துடைய கிளைமேட் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுதான் கிளைமேட்னு சொல்லுவாங்க. வெதர்னா டெய்லி ரிப்போர்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெதர்னா டெய்லி ரிப்போர்ட், கிளைமேட்னா வருஷ கணக்கா கணக்கு பண்ணி சொல்றதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், வெதர் இன் அ பிளேஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெம்பரேச்சர், பிரஷர், விண்ட், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் எக்ஸெட்ரா. ஒரு இடத்துல, பிளேஸ்னா இடம், ஒரு இடத்துல உள்ள வெதர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னா அது எதெல்லாம் பாதிக்கும்னா, இல்ல அது எதெல்லாம் சார்ந்து இருக்கும்னா, டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்னா அங்க எவ்வளவு வந்து வெப்பம் இருக்கு, பிரஷர் அங்க எவ்வளவு வந்து அழுத்தம் இருக்கு, காற்றுனால எவ்வளவு அழுத்தம் இருக்கு. நெக்ஸ்ட் விண்டு, விண்டுனா அங்க காத்துலாம் எப்படி அடிக்குது. நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அங்க எப்படி இருக்கு. ரெயின்ஃபால், மழை எப்படி இருக்கு, எக்ஸெட்ரா. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க டெய்லி வெதர் ரிப்போர்ட்ல இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ வெப்பம் இருந்தது, இந்த இடத்துல வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இருந்தது, அதெல்லாம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, காற்றழுத்த தாழ்வு நிலைன்னா சொல்றாங்களா, அதுதான் பிரஷரை குறிக்குது. நெக்ஸ்ட் விண்டு, விண்டுனா தெரியும், அங்க காற்று வந்து இந்த வேகத்துல வீசும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுவாங்க. ரெயின்ஃபால்னா எவ்வளவு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்லாம் மழை சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வெதர் ரிப்போர்ட் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல எதுவும் மனப்படம் பண்ண வேண்டியதே இல்ல, எல்லாமே புரிஞ்சு படிக்கலாம். இதுல எல்லாமே ஈஸி. ஆனா பிரஷர்ன்றதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அழுத்தம், காற்று வந்து எவ்வளவு அழுத்துது அதை சொல்றதுதான் பிரஷர். குறைந்த காற்றழுத்தம் சொல்லுவாங்க, இல்ல அதிகமான காற்றழுத்தம் சொல்லுவாங்க, அதுதான் பிரஷர். நெக்ஸ்ட், கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் லாட்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, மான்சூன் விண்ட், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம். இது எல்லாமே உங்க புக்ல அப்படியே ஒரு டாபிக்கா இருக்கும். இது பாயிண்டாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய கிளைமேட் எதெல்லாம் பாதிக்குது, கிளைமேட்டை பத்தி பொதுவாக எழுதுறோம், அதுல குறிப்பா இந்தியாவை பத்தி எழுதுறோம். லாட்டிடியூட், இந்தியாவுடைய பொசிஷன் வேர்ல்டு குளோப்னு சொல்றோம்ல, வேர்ல்டுல இந்தியாவுடைய பொசிஷன் லாட்டிடியூட் வைஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு. இப்போ ஒரு குளோப் வரைகிறோம்னா லாட்டிடியூட்ன்றது இந்த பக்கம், லாங்கிடியூட்ன்றது இந்த பக்கம். இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்கா நான் நிறைய டைம் சொன்னதுனால இப்ப டீட்டெயிலா சொல்ல. லாட்டிடியூட்ன்றது ஹரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்குது. இப்ப இந்தியான்றது வந்து ஈக்குவேட்டருக்கு நார்த்ல கொஞ்சம் மேல இருக்கு. அப்ப ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிலும் அதிகமா இருக்கும். அதே போல ரொம்ப குளிரும் இருக்காது. இப்ப அண்டார்டிகா, ஆர்டிக்லாம் இருக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அப்ப லாட்டிடியூட் முடிவு பண்ணுதா. நெக்ஸ்ட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீஸ், ஒரு இடத்துல உள்ள கிளைமேட் வந்து சீல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குதுன்றத பொறுத்தும் இருக்கும். இப்ப ராஜஸ்தான் இல்ல ஹிமாலயாஸ் அது மாதிரியான இடம் வந்து சீல இருந்து தூரம் அதிகம். இதுவே சென்னை, மும்பை இந்த இடம்லாம் சீல இருந்து தூரம் கிட்ட. அப்ப வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ வந்து இந்த விஷயமும் ஒரு இடத்துல உள்ள கிளைமேட்டை முடிவு பண்ணும். இப்ப சென்னையில மும்பையில உள்ள கிளைமேட்டும்
ராஜஸ்தான், ஹிமாலயாஸ் அங்க இருக்க கிளைமேட்டும் வேறுபடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மான்சூன் விண்ட், காற்று வந்து நம்ம மான்சூன்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மான்சூன் விண்ட்னால நம்ம இந்தியாவோட கிளைமேட்டே ஃபுல்லாவே மாறும். ஸோ மான்சூன் விண்டும் முக்கியமான பங்கு. நெக்ஸ்ட் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், மழை உள்ள இடத்துல வேற மாதிரி இருக்கும், சமமான இடத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. ரிலீஃப்னா உயரம் சம்பந்தமான விஷயம்னு அர்த்தம். இப்ப மழையே நல்லா ஞாபகம் வச்சுங்க. மழைன்றது ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்ல இந்த பாயிண்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மழை உயரம் அதிகமாகுதா, உயரம் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல கிளைமேட் வந்து வேறுபடும். அதை தான் இங்க சொல்றாங்க. அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம், ஜெட் ஸ்ட்ரீமுக்காக நம்ம 2 மார்க்கே தனியா பார்த்தாச்சு. ஜெட் ஸ்ட்ரீம்ன்றது ஒரு விதமான காற்று, அதனாலையும் கிளைமேட் பாதிக்கும்ன்றத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் helps people to plan their day-to-day activities, to plan travel, fishing, etc. வெதர் கண்டிஷனும் இப்போ ஒரு இடத்துல எப்படி வெதர் இருக்கு அது சம்பந்தமான வானிலை அறிக்கை, ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட்ஸ்னா வானிலை அறிக்கைன்னு அர்த்தம். வானிலை வந்து எப்படி இருக்கும்ன்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே அதை ஆராய்ஞ்சு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட். இது வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எந்த விதத்துலனா அவங்க தங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்கன்னா அங்க போக போற ஊர்ல எப்படி கிளைமேட்லாம் இருக்கு, வழியெல்லாம் எப்படி இருக்கு, நிலச்சரிவுலாம் இல்லையா, ஸோ அது சம்பந்தமாலாம் வெதர் மூலயமா நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம டூருக்காக ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம், மலைக்கெல்லாம் போயிருக்கோம்னு வச்சுங்க. அங்க அன்னைக்கு எப்படி வெதர் இருக்கு அதை பொறுத்து நம்ம பிளான் பண்ணி போவோம். ஸோ அதெல்லாம் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். டு பிளான் டிராவல், ஃபிஷிங். இப்ப வானிலை அறிக்கையை கேட்டுதான் மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு போவாங்க. ஸோ அதுவும் சொல்லலாம். இது இல்லாம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். வெதர் வந்து எப்படி நம்மளுக்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்ல பீப்புளை வந்து அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு அது எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றத இது மூலயமா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், கிளைமேட். கிளைமேட் ஆஃப் எ பிளேஸ் ஹெல்ப்ஸ் ஃபார்மர் டு சூஸ் ரைட் கிராப்ஸ் பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபால். இது வரைக்கும் முதல் பார்ப்போம். கிளைமேட் ஒரு இடத்துல எப்படி வந்து அந்த சீதோஷ்ண நிலை இருக்கு அதை பொறுத்து தான் அந்த இடத்துல உள்ள விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்ப அந்த இடத்துல மழை வந்து அதிகமா இருந்ததுன்னா அதுக்கான ஒரு விதமான பயிரை வந்து சூஸ் பண்ணுவாங்க, கிராப்ஸை பயிரிடுவாங்க. இல்லைன்னா வேற விதமா அங்க வந்து மழை வந்து குறைவா இருக்குன்னா அங்க தண்ணி வந்து குறைவா எடுத்துக்கக்கூடிய கிராப்ஸ், பயிர்களை பயிர் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஆண்டர்பிரனர்ஸ் டு சூஸ் ரைட் ஃபீல்டு. இது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல உள்ள கிளைமேட் தான் அங்க உள்ள தொழில் முனைவோர், ஆண்டர்பிரனர்ஸ்னா தொழில் செய்யறவங்க, தொழில் முனைவராங்கன்னு அர்த்தம். அந்த தொழில் செய்யறவங்களே தங்களுடைய வேலையை சூஸ் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, நான் சில எக்ஸாம்பிள் மட்டுமே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதை வச்சு எல்லா பாயிண்ட்டும் எழுதணும். நிறைய எக்ஸாம்பிள் எடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால தான் சில எக்ஸாம்பிள் வச்சு எல்லா பாயிண்ட்டும் எழுதுற மாதிரி சொல்றேன். இப்ப மலை பிரதேசம் சார்ந்த தொழிலாம் என்னவா இருக்கும், டூரிசம், மெயினா டூரிசம் இருக்கும். இப்ப கிளைமேட், ஒரு இடம் மழையா இருக்குது, அந்த இடத்துல கிளைமேட் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த குளிர் மாதிரியான கிளைமேட்ல டூரிஸ்ட் வந்து அதிகமா வருவாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் டூரிசம் சம்பந்தமான வேலையில ஈடுபடுவாங்க. ஸோ கிளைமேட் இதையும் தீர்மானிக்குதுன்றதான் எழுதியிருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெதர், கிளைமேட், வெதர்னா டெய்லி, கிளைமேட்னா வருஷ கணக்கு. இதை ஞாபகம் வச்சிங்கனாலே எல்லா பாயிண்ட்டும் உங்களால எழுத முடியும். வானிலை அறிக்கையில இதுக்கப்புறம் நியூஸ் சொல்றாங்கன்னா என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அதை பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஈஸியா எழுதிடலாம். இது நம்ம புக்ல இருக்கிறது தான் இந்த பாயிண்ட். ஸோ அதையும் படிச்சிடலாம். புரிஞ்சு படிங்க எதுவாக இருந்தாலும்.